Hi friends, welcome to Tubelight my channel. So நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும் இல்லையோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. என்னடா இப்படிலாம் பேச மாட்டானே அப்படி சொல்லி கேக்குறீங்களா? நான் இன்னைக்கு போடுற மூவிஸோட லிங்க் எல்லாமே தமிழ் டப் தாங்க. என்ன ரொம்ப ஹாப்பியா டே நீ என்னதான் மூவிஸ் போடு, நான் எல்லா மூவிஸும் பார்த்துருப்பேன்டா, நான் எப்படி கீழே கமெண்ட் பண்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கொந்தளிப்பீங்க. ஒத்துக்கிறேன், இந்த மூவிஸ் எல்லாம் நிறைய பேர்லாம் பார்த்துருப்பாங்க. பட் சிலர் வந்து இந்த மூவிஸ் வந்து பார்க்காது இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நாம 5 சூப்பரான ஹாலிவுட் மூவி சீரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே மூவி சீரிஸ் பார்ட் 1 அப்படி சொல்லி போட்டுட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது மூவி சீரிஸ் பார்ட் 2 அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. டே இதெல்லாம் ஆண்டவனுக்கு எடுக்காரா அப்படி சொல்றீங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்த்துருக்க பெல் ஐக்கான அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட பேர் வந்து விஎம் தமிழ். ஸோ நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து லிங்க் ஒர்க் ஆகவே இல்லை அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படி சொல்லி வீடியோட கடைசி சொல்கிறேன். ஈஸி தான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் 5 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இந்த படம் 2001 இருந்து 2017 வரை சுமாரா 8 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 8 சீரிஸோட காமனான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கே ஒருத்தன் தலைவனா இருப்பான். அவன் பேர் வந்து டாமினிக் டொரெட்டோ, அதாவது வின் டீசல். சோ அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் போய் திருடுறது, இல்லைன்னா கார் ரேஸ் வச்சு அதுல வந்து காசு பாக்குறது, இல்லாட்டி போலீஸ்னால பிடிக்க முடியாத வில்லன்களை எல்லாருமே இந்த டீம் தான் போய் பிடிச்சி தருவாங்க. சோ இதுதான் இந்த எல்லா சீரிஸோட காமனான கதையா இருக்கும். சோ பர்சனலா எனக்கு பிடிச்ச சீரிஸ் எந்த சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5 வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். 5வது படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்து கடைசியில் அந்த பணத்தை வந்து கொள்ளடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த 5வது படத்தோட கதை. கிளைமேக்ஸ் வந்து சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ ராக் வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. சோ எல்லாமே சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. ஆனா இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜுங்க, நம்ம தமிழ்நாடு பசங்க எல்லாம் 1 சைடு கட்டிங்க, டபுள் சைடு கட்டிங்க, நடு கட்டிங் எல்லாம் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்தா நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வின் டீசலும் மொட்டை தான், கூட ஒரு கருப்பா இருப்பாரு அவரும் மொட்டை தான், ராக்கு மொட்டை தான், புதுசா வந்து 8th பார்ட்ல வந்து ஒருத்தர் வந்தாரு அவரும் மொட்டை தான், பால் வாக்கர் மட்டும் தான் மொட்டை அடிக்காம இருந்தாரு, கடைசியில அவரும் முழுசா மொட்டை அடிச்சுன்னு போயிட்டாரு. சோ இந்த சீரிஸ் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். சோ எல்லாமே பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர் 4 ஹாரி பாட்டர். இந்த படம் 2001 இருந்து 2011 வரை சுமாரா 8 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் படத்துல ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருப்பான். அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பெரிய பையனை மாறிடுவான். அப்படியே நம்மளுக்கு வரும்பாரு ஒரு வெறி. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது கலர் கம்மியா இருந்தான், அவன் வந்து பெரிய ஆளவனு எப்படா கலர் அதிகமானா, எப்படா இதெல்லாம் என்னடா இது ஜீபூம்பா வேலை காட்டுறீங்க அப்படி சொல்லி ஒரு கொந்தளிப்பீங்க. அந்த கொந்தளிப்பெல்லாம் இந்த படத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல வர ஹீரோ சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு ஆகிற வரை இந்த படத்தை தான் நடிச்சிருக்காரு. சோ இந்த எல்லா சீரியஸோட காமனான கதை என்ன அப்படின்னா, ஹாரி பாட்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு வந்து ஒரு எதிரி இருப்பான். எதிரி வந்து பாத்தீங்கன்னா வால்டமோர்ட். அவனை வந்து எப்படியாச்சும் அழிச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த எல்லா சீரியஸோட கதைங்க. எவ்வளவு பேர் கதை தெரியுமா, என்ன ஒரு காவியம் தெரியுமா, நீ எப்படா பொசுக்குன்னு ஒரே லைன்ல சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கேறீங்களா? என்னதான் இருந்தாலும் இதுதானே கதை. ஸோ பர்சனலா எனக்கு பிடிச்ச சீரிஸ் எந்த சீரிஸ் அப்படின்னா, எனக்கு எல்லா சீரிஸும் ஓரளவுக்கு பிடிக்கும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு தொடத்தை எடுத்து அடியில் வச்சுக்கிட்டு அதை பறக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்றதும், ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு மந்திரம் சொல்ற மாதிரி ஏதாச்சும் வாயில புலம்பிக்கிட்டு மந்திரம் சொல்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறதும், ஏதாச்சும் கையை வந்து அசைச்சுக்கிட்டு இருக்கிறதும் இந்த படத்தை வந்து பார்த்து நீங்க பண்ணிருப்பீங்க. உங்க வீட்டுல யாராச்சும் கூட பண்ணிருப்பாங்க, நான் கூட பண்ணேன் சின்ன வயசுல. நம்பர் 3 பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன். இந்த படம் 2003 இருந்து 2017 வரை சுமாரா 5 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவி சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச சீரிஸ்னா இந்த சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். சோ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை கூட நான் டிராவல் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு வந்துச்சு என்னன்னு தெரியல, எனக்கு கன்ஃபார்ம் வந்துச்சு. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஜாக் ஸ்பேரோ ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, நான் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு இருக்கும். சோ இந்த எல்லா சீரிஸோட காமனான கதை என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு புதையலை தேடி போறதா இருக்கட்டும், கடலுக்கு நடுவுல வந்து 2 கப்பலுக்கு வந்து ஃபைட் நடக்கும். சோ ஏதாச்சும் ஒரு வில்லா இருப்பான், பாக்குறது செம்ம காமெடியா இருப்பான். ஒரு வில்லா இருப்பான், எப்படி இருப்பான் அப்படின்னா, தாடியில ஏதோ ஒரு லூடுஸை சொறி விட்ட மாதிரி ஒரு வில்லா இருப்பான். அந்த வில்லனுக்கும் ஜாக் ஸ்பேரோக்கும் சண்டை நடக்கும். ரீசெண்டா இப்பதான் 5வது பார்ட்ல எவனோ ஒருத்தன் மூஞ்சி ஃபுல்லா வெள்ளையா பூச்சிட்டு வந்து பேயின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தான். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வில்லா இருப்பான். சோ அவனை வந்து எதிர்க்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. சோ எல்லா சீரிஸுமே வந்து சூப்பரா இருக்கும். பர்சனலா எனக்கு பிடிச்ச சீரிஸ் எந்த சீரிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டுங்க. படத்துல வர ஜானி டெப் மாதிரி நீங்க குளிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் உடல் நலத்துக்கு கேடாயிரும். சோ எல்லா சீரிஸும் நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை வந்து பாத்துருங்க. நம்பர் 2 எக்ஸ்மேன். இந்த படம் 2000 இருந்து 2017 வரை சுமாரா 8 சீரிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன எக்ஸ்மேன் அப்படி சொல்லி கேறீங்களா? எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் இதை வந்து தப்பான படம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் படம் பார்த்து பின்னாடி தான் தெரியுது இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படி சொல்லி தெரிஞ்சிச்சு. சோ இந்த எல்லா சீரிஸோட காமனான கதை என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்மேன் டீம்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து எவனாச்சும் ஒரு வில்லன் சுத்திட்டு இருப்பான், அவனை வந்து அழிக்கிறது முயற்சி பண்ணாங்க. அது ஒரு கதையா இருக்கும். அதுக்கப்புறம் உல்வரின் வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கும், அதை வந்து எப்படியாச்சும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு.
ஸோ இதாங்க இந்த எல்லா சீரிஸோட காமனான கதை. ஸோ பர்சனலா எனக்கு பிடிச்ச சீரிஸ் எல்லாம் எந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து உள்வரின் வந்து தனியா நடிச்ச எல்லா படமும் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல, எனக்கு உள்வரின் வந்து தனியா நடிச்ச எல்லா படமும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி ஏதாச்சும் சொன்னா அப்படின்னா நீங்களே என்ன அடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சொல்றதுக்குன்னு ஒரு தனியா சேனல் எல்லாம் இருக்கு. நீ வேற சொல்றியாடா அப்படின்னு சொல்லி கடுப்பா என்ன எதாவது போட்டு போறீங்க. ஸோ இந்த படம்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர் 1 டை ஹார்ட். இந்த படம் 1988 இருந்து 2013 வரை சுமாரா 5 சீரிஸ் ரிலீஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா சீரிஸோட காமனான கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல வர ஹீரோ வந்து போலீஸா இருப்பாரு. போலீஸ்னா என்ன, ஒரு ரவுடியை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுனா அதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரவுடியோ ஏதாச்சும் ஒரு டீமை வந்து கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். ஸோ இந்த எல்லா சீரிஸோட காமனான கதையே இதுதாங்க. ஸோ பர்சனலா எனக்கு பிடிச்ச சீரிஸ் எந்த சீரிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டுங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்ன அப்படின்னா செம மாசா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வருவாங்க. ஸோ தீவிரவாதி வந்து அந்த இடத்துல வந்து வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் மக்களை எல்லாருமே பிணைக்கைதை வச்சுப்பான். பிணைக்கைதை வச்சிருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அங்க போயிட்டு எல்லா மக்களையும் காப்பாத்திக்கிட்டு வருவாங்க. ஹீரோ வந்து வில்லனுக்கு வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருப்பான். செம்மையா இருக்கும் அந்த படம். வில்லன் வந்து செம மாசா இருப்பான் அந்த படத்துல. நல்லா இருக்கும். ஸோ அந்த படத்தை வந்து டைம் வந்தா பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வர படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஆட் வரும். அந்த ஆடு மூலமா நீ காசு சம்பாதிக்கிறடா அப்படி சொல்லி கேறீங்களா? நான் ஒத்த பைசா கூட இது வரைக்கும் சம்பாரிச்சு இல்லைங்க. நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். சத்தியமா சொல்றேன், நான் ஒத்த பைசா கூட இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை. எனக்கு காசே வரல. ஸோ மேலே வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிப் ஆட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு போகுமோ அந்த இடத்துக்கு போயிடும். அப்புறம் நீங்க டவுன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.